Get started. Okay, Rama, good afternoon. So today we are going to see the next topic in periodic classification of elements. Okay, so periodic chemistry la periodic classification of elements பார்த்துட்டு இருக்கோம். So last class நம்ம என்னென்ன டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா metallurgy, definition for metallurgy, then what are the terms used in metallurgy. Okay, next one வந்து பார்த்தா அப்படின்னா physical and chemical properties of metals. Okay, so இந்த டாபிக்ல எல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். So next one is extractive metallurgy of aluminium, which is given in your textbook and page number 115. Okay, so உன்னோட புக்ல பேஜ் நம்பர் 115 எடுத்து வச்சுக்கோ. So extractive metallurgy of aluminium. ஓகேயா, ஸோ அலுமினியத்தோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையாவே நம்ம சொல்லிட்டு போகலாம். ஸோ நம்ம லெசனுக்குள்ள இந்த டாபிக்குள்ள நம்ம என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஸோ இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் ஹவுஸ்ஹோல்ட் யூட்டன்சில்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி வெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விச் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம். ஓகே, தென் எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரி. நீ பார்க்கக்கூடிய அந்த ஒயர்லயுமே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் எல்லாமே எதுல தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அலுமினியம். தென் மேக்கிங் ஏரோப்ளைன்ஸ் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏரோப்ளைன் பார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது கூட நம்ம எதுல தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அலுமினியத்துல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து why don't we use other metals அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணக்கூடிய டைம்ல வந்து அலுமினியம் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். அது மட்டும் ஒரு ரீசன் சொல்ல முடியாது. இது வந்து ஈஸியா வந்து கரோட் ஆகாது. கரோஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரத்துல வந்து பார்த்தோம்னா அலுமினியத்துல நடக்காது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏரோப்ளைன் பார்ட்ஸை வந்து டிசைன் பண்றதுக்கு we used அலுமினியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அலுமினியத்தோட யூசேஜ் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ அப்படிப்பட்ட அலுமினியத்தை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், அதோட ஓர்ஸ்ல இருந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக். ஸோ அலுமினியம் இஸ் த மெட்டல் ஃபவுண்ட் மோஸ்ட் அபண்டன்ட்லி இன் த எர்த் crust. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உனக்கு சொன்னேன். ஸோ மெட்டல்ஸ் வந்து மேக்ஸிமம் எந்த பார்ட்ல வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா எர்த்தோட crust பார்ட்ல நிறைய மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா மேக்சிமம் மெட்டல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அலுமினியமா தான் இருக்கு. அதான் அந்த வேர்டை நீ நல்லா கவனிச்சனாலே தெரியும். அலுமினியம் இஸ் த மெட்டல் ஃபவுண்ட் மோஸ்ட் அபண்டன்ட்லி இன் த எர்த் crust. Since it is a reactive metal, it occurs in the combined state. ஸோ இதை வந்து நம்ம சிங்கிள் மெட்டலால நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்பைன்டு ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அலுமினியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா விச் இஸ் கம்பைன்டு வித் ஆக்சிஜன். ஓகே, ஆக்சைடு ஓரா இதை நம்ம நிறைய வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நிறைய வந்து ஓர்ஸ் காம்பினேஷன்ல அது இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம் என்னென்னு பாரு. பாக்சைட், cryolite, then corundum. Okay, so what are the ores of aluminium? Bauxite, cryolite, then corundum. So formula for bauxite is Al2O3.2H2O. So அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா Al2O3.2H2O. ஓகேவா, ஸோ பாக்சைட்டுக்கான ஃபார்முலா என்னன்றத மைண்ட்ல வச்சுக்கோ. தென் cryolite ஃபார்முலா என்னன்னு பாரு. Na3Al(F6). ஓகே, Na3Al(F6). then last one is corundum. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Al2O3. ஸோ இப்போ இங்க 3 ஓர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஓர்ஸ்ல மேக்சிமம் நம்ம அலுமினியத்தை எதுல இருந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்சைட்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப் ஓர். அதாவது மேக்சிமம் வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த crustல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஓர்ஸ் வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்சைட் ஓர் தான் நிறைய கிடைக்குது. ஸோ அப்போ அலுமினியத்தை மேக்ஸிமம் எதுல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த பாக்சைட்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாக்சைட் இஸ் த chief ore of aluminium. The extraction of aluminium from bauxite involves 2 steps.
ஓகேயா, ஒரு 2 ஸ்டெப்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாக்சைட்டை வந்து பாக்சைட்ல இருந்து அலுமினியத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா. ஓகே, தென் செகண்ட் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா. அந்த ப்ராசஸ் நேம் என்ன அப்படின்னா ஹால்ஸ் ப்ராசஸ். ஸோ அப்போ மைண்ட்ல வச்சுக்கோ, அலுமினியத்தை அதோட ஓஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து ஒரு 2 ப்ராசஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா பேயஸ் ப்ராசஸ், தென் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஹால்ஸ் ப்ராசஸ். ஸோ பேயஸ் ப்ராசஸ்ல என்ன பண்றோம், பாக்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் ஓரை வந்து அலுமினாவா கன்வெர்ட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா பாக்சைட்டை வந்து அலுமினாவா கன்வெர்ட் பண்றோம். செகண்ட் ப்ராசஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா அலுமினாவை அலுமினியமா ரெடியூஸ் பண்றோம். அலுமினியமா ரெடியூஸ் பண்றோம். மிஸ் எல்லாத்துலயும் இந்த அலுமினான்ற வேர்டு தானே மிஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸே அலுமினியம் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு, அதான மீனிங். ஆமா, அதுல அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கு. பட் ஆனா அலுமினியம் எப்படி இருக்கு, ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜனை வந்து அலுமினியத்துல இருந்து ரிமூவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த ப்ராசஸே பெரிய ப்ராசஸா இருக்கும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, த கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா involves the following steps. என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாரு. Bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda. So caustic soda da யாரு, sodium hydroxide. பென்சில் வச்சிருந்த அப்படின்னா பக்கத்திலேயே அந்த பேஜ்லயே அந்த வேர்டுக்கு நியர்பை என்ன பண்ற அப்படின்னா ஃபார்முலாவை எழுது. இதெல்லாம் எழுதி படிச்சேன்னா மட்டும்தான் உனக்கு அது மைண்ட்ல நிற்கும். ஸோ காஸ்டிக் சோடா அப்படின்னா வேற யாரும் கிடையாது, சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், அந்த பாக்சைட் ஓர்னா யாரு, Al2O3.2H2O பிளஸ் NaOH, அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஆட் பண்றோம். ஓகேயா, நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பை நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல நீ எழுதி கூட வைக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் வரப்போகுது. ஓகே, இது வந்து நம்ம ஓல்டு சிலபஸ்ல எல்லாம் ஈக்குவேஷன் நிறைய இருக்கும். பட் ஆனா உனக்கு இந்த இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஜஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ அப்ப பாக்சைட் ஓருக்கான ஃபார்முலா Al2O3.2H2O பிளஸ் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஆட் பண்றோம். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடிய டைம்ல இங்க என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் மெட்டா அலுமினேட். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகுது, சோடியம் மெட்டா அலுமினேட். அதுக்கான ஃபார்முலா என்ன, NaAlO2. சோடியம் மெட்டா அலுமினேட்டுக்கான ஃபார்முலா NaAlO2. ஓகேயா, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாரு, ஒரு Al2O3.2H2O இதுல இருந்து Al2O3 மட்டும் செப்பரேட் அவுட் பண்றதுக்கே நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது ரிலேட்டடா உள்ள வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தா அப்படின்னா உனக்கு இன்னுமே ஐடியா கிடைக்கும். நானுமே இது ரிலேட்டடா உள்ள வீடியோஸ் வச்சிருக்கேன், அதையும் பாரு. இது போக உனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் யூடியூப்ல போய் பார்த்த அப்படின்னா நிறைய உனக்கு ஐடியா கிடைக்கும். என்னது, ஜஸ்ட் இதை வந்து தியரிட்டிக்கலா படிக்கிறத விட அதுக்கான அந்த ப்ராக்டிக்கலா நம்ம அதை அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு, ஆன் டைல்யூட்டிங் சோடியம் மெட்டா அலுமினேட் வித் வாட்டர். அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட என்ன ஆட் பண்ண சொல்றாங்க, வாட்டர் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்படி வாட்டர் ஆட் பண்ணக்கூடிய டைம்ல இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கான ஃபார்முலா தான் இங்க கீழே இருக்கு, AlOH3. ஓகே, அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பாக்சைட் ஓரோட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம், சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்ல அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட வாட்டரை ஆட் பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ அந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடா 1000 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்றோம். ஸோ அப்படி நம்ம ஹீட் பண்ணக்கூடிய டைம்ல அலுமினா Al2O3 plus 3H2O ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, ஸோ அப்போ ஸ்டார்டிங்
மெட்டீரியல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் Al2O3.2H2O. இந்த பாக்சைட் ஓரை இப்ப நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா வெறும் Al2O3 கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கே நம்ம இவ்வளவு ப்ராசஸ் வந்து இதுல பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா உனக்கு இந்த இடத்துல சொல்ல போனா அப்படின்னா 3 ஈக்குவேஷன் வந்திருக்கணும். பட் ஆனா இங்க உனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாரு. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அலுமினா ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னமும் நமக்கான ஒர்க் வந்து என்ன, இந்த அலுமினால இருந்து அலுமினியத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேயா? அந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான் அடுத்த ப்ராசஸ் உள்ள நம்ம என்டர் ஆகுறோம். என்ன ப்ராசஸ்? எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினா. Al2O3க்கான நேம் தான் அலுமினா. ஓகேயா? Al2O3க்கான நேம் என்ன? அலுமினா, அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா அலுமினா. ஓகே, ஸோ இங்க நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் பாரு? ஹால்ஸ் ப்ராசஸ். அந்த சயின்டிஸ்டோட நேம்லயே இதுக்கு ஹால்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு என்ன பண்றாங்கன்னு பாரு. Aluminium is produced by the electrolytic reduction of fused alumina in the electrolytic cell. ஸோ இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னா எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ். இது என்ன எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி, எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி இங்க அலுமினியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்ண போறோம். அந்த பாண்டை பிரேக் பண்ணாதானே அலுமினியம் தனியா ஆக்சிஜன் தனியா செப்பரேட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதனால இங்க நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றதுனால இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ் அப்படின்றோம். ஓகே, அப்ப இந்த எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ்ல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நீடட். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தோட், ஆனோட், எலக்ட்ரோலைட். ஓகே, எலக்ட்ராலிட்டிக் ப்ராசஸ்ல 3 திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேத்தோட், ஆனோட், தென் எலக்ட்ரோலைட். ஸோ அப்ப இங்க கேத்தோடு, அதாவது அந்த பாசிட்டிவ் ராடா நம்ம இங்க என்ன பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அயன் டேங்க் லிங்க்ட் வித் கிராஃபைட். ஸோ கிராஃபைட்டை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேத்தோடா யூஸ் பண்ண போறோம். தென் ஆனோடா எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல அயன் டேங்க் லிங்க்ட் வித் கிராஃபைட். அயன் டேங்க் தான் கேத்தோடா இருக்கு. ஆனோடா என்ன இருக்கு அப்படின்னா கிராஃபைட் ராட் வந்து ஆனோடா இருக்கு. எலக்ட்ரோலைட் அப்படின்னு இங்க எதை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அலுமினா. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல நம்ம செப்பரேட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா அலுமினா, அந்த அலுமினாவை எடுத்துக்கிறோம். தென் மோல்டன் கிரையோலைட். கிரையோலைட் அப்படின்றது ஒன் ஆஃப் த அலுமினியம் ஓர். ஓகே, கிரையோலைட் அப்படின்றது அலுமினியத்தோட ஒன் கைண்ட் ஆஃப் ஓர். Na3Al6 இருக்கு பாத்தியா, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ஃப்ளூர்ஸ்பார். ஓகே, ஃப்ளூர்ஸ்பார் எங்க இருக்கு? ஸோ அந்த ஃப்ளூர்ஸ்பாரையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட்டா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஃப்ளூர்ஸ்பாரை யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லோயர் ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். ஓகே, எலக்ட்ரோலைட்டோட அந்த பிரேக்கிங் டெம்பரேச்சர், அந்த ஃபியூஷன் டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளூர்ஸ்பாரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? பட் ஆனா மெயினான ப்ராடக்ட் வந்து இதுல என்ன அப்படின்னா அலுமினா தான். அலுமினாவை தான் நம்ம எலக்ட்ரோலைட்டா ஆட் பண்றோம். மற்ற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இதுல வந்து அடிஷனலா தான் நம்ம கொண்டு வந்துட்டோம், கிரையோலைட், ஃப்ளூர்ஸ்பார் எல்லாம். சரியா? ஸோ அப்ப இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ராட், ஒரு நெகட்டிவ் ராடை நம்ம போடக்கூடிய டைம்ல அதுல ஹெவியான கரண்ட்டையும் நம்ம பாஸ் பண்றோம். அதை நம்ம என்ன பார்க்கல. ஸோ இப்ப பார்த்த அப்படின்னா இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்த அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அயன் டேங்க் நோட் பண்ணிருக்காங்களா, ஸ்டீல் ஷெல்லுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தியா. அந்த ஸ்டீல் ஷெல்லோட இன்னர் பார்ட்ல என்ன கோட்டிங் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கிராஃபைட் கோட்டிங் வந்து அதுல அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம கேத்தோட நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேயா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேத்தோட யூஸ் பண்ண போறோம். ஸோ கேத்தோட் அப்படின்னா அதுக்கு ஃபுல்லும் நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேயா? ஸோ மேல உள்ள அந்த ராடு வந்து என்ன அப்படின்னா கார்பன் ராடு இருக்கும். இது வந்து ஆனோட். ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ் அதுல இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹெவியான கரண்ட், அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 to 6 வோல்டேஜ் இருக்கு. டெம்பரேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 900 to 950 டிகிரி செல்சியஸ் நம்ம இதுல பாஸ் பண்றோம். ஸோ இதுக்கு இடையில இந்த ரெட்ல ஆரஞ்சுல எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தியா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஆரஞ்சுல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா
இந்த இதுக்குள்ளதான் நம்ம எலக்ட்ரோலைட்டை உள்ள பிளேஸ் பண்ணிருக்கோம். எலக்ட்ரோலைட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அலுமினா, fluorspar, then next one வந்து cryolite. இது மூணையும் மிக்ஸ் பண்ணி இந்த டேங்க் உள்ள வச்சிருக்கோம். நம்ம வந்து ஹீட் கரண்டா சப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த அலுமினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிளிட் ஆகும். அதாவது அலுமினியம் ஆக்சைடு வந்து அலுமினியமாவும் ஆக்சிஜனாவும் செப்பரேட் அவுட் ஆகும். ஸோ அலுமினியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் ராடை அப்ரோச் பண்ணி போகும். நெகட்டிவ் ராட் இங்க யாரு? அந்த அயன் டேங்க் தான் நெகட்டிவ் ராட். ஸோ அதை அப்ரோச் பண்ணி போகும். தென் ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜனுக்கு இப்ப என்ன சார்ஜ் கிடைச்சிருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருக்கும். ஸோ அப்ப இதே அதை அப்ரோச் பண்ணி போகும், பாசிட்டிவ் ராடை அப்ரோச் பண்ணி போகும். ஸோ பாசிட்டிவ் ராடா இங்க யார் இருக்கா? கார்பன் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப அந்த கார்பனோட ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கேஸா அது லிபரேட் ஆகும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கேஸா அது லிபரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் ஓரலா சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஹால்ஸ் ப்ராசஸ்க்கான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஹால்ஸ் ப்ராசஸ்க்கான அந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிடக்ஷன் இப்போ எப்படி நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுல எது பாசிட்டிவ் ராட், எது நெகட்டிவ் ராட், எது எலக்ட்ரோலைட் அப்படின்றத கவனிச்சுட்டே வா. ஸோ மெயினான எலக்ட்ரோலைட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினா தான். ஓகே, மெயின் எலக்ட்ரோலைட் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினா தான். அப்போ உனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், இதுக்கு மிஸ் அப்ப கிரையோலைட்டையும் ஃப்ளூரோஸ்பாரையும் நம்ம ஆட் பண்றோம், ரீசன் கொடுத்துருக்காங்க பாரு. ஆக்சுவலா இந்த உனக்கு இந்த கண்டெய்னர் வந்து டோட்டலா வந்து உனக்கு ஒரு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி உனக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் கண்டெய்னர், அது உனக்கு உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத கட் பண்ண மாதிரி உனக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது இப்படி பிரேக் ஆயிருக்கு, அப்போ உள்ள சொல்யூஷன்ல வெளியில வந்துடாதா அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அப்போ கிரையோலைட்டோட என்ன பர்பஸ்க்காக இதை ஆட் பண்றாங்க அப்படின்னா இட் லோயர்ஸ் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினா. ஓகே, உள்ள நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அலுமினாவோட மெல்டிங் பாயிண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக கிரையோலைட்டை ஆட் பண்றோம். ஃப்ளூரோஸ்பாரை ஆட் பண்றதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ் தி electrical conductivity of the electrolyte. Okay, increases the electrical conductivity of the electrolyte அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ உனக்கு அந்த கரண்ட் பாஸ் ஆக அந்த அலுமினியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ல வந்து பிரேக் ஆகுது. ஓகே, ஏன்னா அலுமினா அப்படின்னா Al2O3, அந்த அலுமினியத்தையும் ஆக்சிஜனையும் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அலுமினியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜும் கிடைக்குது. ஓகே, இப்ப அடுத்து இது எந்தெந்த ராடை ரீச் பண்ணி போகுதுன்னு பாரு. ஓகேவா, ஸோ அந்த பாண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமேட்டு அலுமினியம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிறதுனால இட் ரீச்சஸ் கேத்தோடு. ஓகே, கேத்தோடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதனால அந்த கேத்தோட அப்ரோச் பண்ணி போகுது.
தென் ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா, ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய ஆனோட அப்ரோச் பண்ணி போகுது. ஸோ ஆனோட இங்க நம்ம யாரை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், கார்பன் ராடு. ஓகே, அந்த கார்பன் ராடோட ஆக்சிஜன் கம்பைன்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. இப்போ உனக்கு என்ன இருக்கு, அலுமினியம் எல்லாம் அதோட பேஸ்ல வந்து செட்டில் தான். ஓகேயா, அதோட அந்த பாட்டம், அந்த கண்டெய்னரோட பாட்டத்தை வந்து ரீச் பண்ணுது. ஸோ அப்போ அந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய அலுமினியத்தை எல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ உனக்கு இதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய வீடியோல உனக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான்ப்பா அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியம் இஸ் அ சில்வரி ஒயிட் மெட்டல். ஸோ என்ன மாதிரியான கலர்ல அது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இட் ஹாஸ் a low density and it is light. அதோட டென்சிட்டி வந்து மற்ற மெட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது which has very low density. Then it is malleable and ductile. அதுக்கான மீனிங்லாம் என்ன அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Then it is a good conductor of heat and electricity. ஜென்ரலாவே மெட்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா good conductors of heat and electricity. Then pure aluminium அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா its melting point is 660 degrees Celsius. ஓகேயா, ஸோ அலுமினியத்தோட மெல்டிங் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 660 degrees Celsius. It can be polished to produce a shiny attractive appearance. ஓகேயா, மேக்ஸிமம் இந்த அலுமினியம் இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கான ஒரு அப்பியரன்ஸ் தான் அது நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம். தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் வந்து மற்ற கெமிக்கல்ஸோட இது எப்படி ரியாக்ட் பண்ணி என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதான் இதுக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ரியாக்ஷன் வித் ஏர். ஏரோட இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அலுமினியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு. ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக மிஸ் இங்கே மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் தரோ பண்ணணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நீ ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மட்டும் பாரு. அலுமினியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு. மிஸ் அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னா எனக்கு மைண்ட்ல வெறும் AlO இவ்வளவுதான் மிஸ் மைண்ட்ல நிற்கும். இதுக்கான ஃபார்முலாவை நான் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுக்கான வேலன்சி தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீயே ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிடலாம். எப்படின்னு பாரு, அலுமினியத்துக்கான வேலன்சி 3. ஓகே, அலுமினியம் ஆக்சைடுல இப்ப நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அலுமினியத்துக்கான வேலன்சி 3, ஆக்சிஜனுக்கான வேலன்சி 2. ஓகே, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கான வேலன்ஸையை நம்ம கிறிஸ்கிராஸ் மெத்தட்ல மாத்தி மாத்தி அந்த எலமெண்ட்ஸ்க்கு போடணும். இப்ப ஆக்சிஜனுக்கான வேலன்சி 2 தானே, அது என்ன ஆகுது அலுமினியத்துக்கு நியர்பை வருது. அலுமினியத்துக்கான வேலன்சி என்ன 3 தானே, அது ஆக்சிஜனுக்கு நியர்பை போயிடுது. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை நீ புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அப்ப அலுமினியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு. The next one பாரு, அலுமினியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் அலுமினியம் நைட்ரைடு. மிஸ் எங்க மிஸ் இங்க அலுமினியம் நைட்ரைடுக்கு இந்த மாதிரி 2, 3 எதையுமே காணோமே, அப்ப இதுக்கு வந்து இங்க வேலன்சி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உனக்கு ஒரு டவுட் வரும். ஸோ ஆக்சுவலா அலுமினியத்துக்கான வேலன்சி 3, நைட்ரஜனுக்கான வேலன்சியும் 3 தான். ஓகே, ஸோ ரெண்டு சைட்லயும் 3, 3 இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிட்டு 1 வருமா. ஸோ அந்த 1 நம்ம இங்க போட்டாலும் போடலினாலும் அதுக்கான மீனிங் வந்து அங்க 1 தான். ஸோ அலுமினியம் நைட்ரைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் AlN தான். ஓகேயா, ஸோ அலுமினியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு. தென் அலுமினியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் அலுமினியம் நைட்ரைடு. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, ரியாக்ஷன் வித் வாட்டர். ஓகே, அலுமினியம் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல இங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாரு, வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் அலுமினியம் டியூ டு த லேயர் ஆஃப் ஆக்சைடு ஆன் இட்.
ஓகே, வாட்டர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட ரியாக்ட் பண்ணாது. பட் ஆனா எது ரியாக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க? ஸ்டீம். ஓகே, ஹாட் வாட்டரா இருக்கு, அந்த ஸ்டீம் வேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த வேப்பர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட ரியாக்ட் பண்ணி அங்க யாரை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அலுமினியம் H2O. பிளஸ் H2O அப்படின்னா அந்த H2O இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அலுமினியத்தோட வந்து கம்பைண்ட் ஆகுது. ஸோ பேலன்ஸ் யார் மட்டும் இருக்கிறா? ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிடுது? கேஸா அது லிபரேட் ஆயிடுது. ஓகேயா, இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த ஈக்குவேஷன்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதப்பா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் அது. ஸோ அப்போ ஒரு மெட்டல் வந்து ஒரு வாட்டர் மாலிகூல்ஸோட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த மெட்டல் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகுது. அப்ப பேலன்ஸ் அங்க யார் மட்டும்தான் இருக்கா? ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கா. அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கேஸா லிபரேட் ஆகுது. ஸோ இங்க வாட்டர்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய வாட்டரோட ரியாக்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரொம்ப சிம்பிளா, அதுவும் பர்டிகுலரா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்ல நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுவும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேயா, இந்த நெக்ஸ்ட் ஒன் பாரு, ரியாக்ஷன் வித் அல்கலீஸ். ஸோ அல்கலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி அப்படின்னா ஜென்ரலா வந்து அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அல்கலீஸ் அப்படின்னு சொல்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாம் நம்ம அல்கலீஸ் அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான மெட்டல்ஸ் அல்கலீஸோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் மெட்டா அலுமினேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அல்கலீஸோட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் மெட்டா அலுமினேட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் வித் ஆசிட். இதையும் நான் மறுபடியும் சொல்றேன், அலுமினியம் எழுதுற ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு, சல்பியூரிக் ஆசிட் இருக்கு, ஓகேயா, நைட்ரிக் ஆசிட் இருக்கு. பட் ஆனா இந்த அலுமினியம் எதோட மட்டும் ரியாக்ட் பண்றது இல்லை அப்படின்னா இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். ஓகே, கான்சென்ட்ரேட்டட் ஆசிடாவும் இருக்கலாம் இல்ல டைல்யூட் நைட்ரிக் ஆசிடாவும் இருக்கலாம். ஸோ ரெண்டோடய யார் ரியாக்ட் பண்றது இல்லை அப்படின்னா அலுமினியம் ரியாக்ட் பண்றது இல்லை. ஓகே, ஆனா யாரோட மட்டும் ரியாக்ட் பண்ணுது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடையும் சல்பியூரிக் ஆசிடோடையும் ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டை பிரேக் பண்ணோம்னா ஹைட்ரஜன் தனியா குளோரின் தனியா செப்பரேட் அவுட் ஆகும். ஸோ அந்த குளோரின் வந்து யாரோட கம்பைண்ட் ஆகிக்குது? அலுமினியத்தோட கம்பைண்ட் ஆகி அலுமினியம் குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹைட்ரஜனை செப்பரேட் அவுட் பண்ணிடுது. ஓகேயா, ஸோ அப்போ இங்க நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து அலுமினியம் குளோரைடு. தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு, அலுமினியம் வித் டைல்யூட் சல்பியூரிக் ஆசிட், கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட். ரெண்டு விதமான ஆசிட்ஸ் இருக்கு பாத்தியா? ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிடும் இருக்கு, டைல்யூட் ஆசிடும் இருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் அப்படின்றதுக்கு தான் 6 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 6H2SO4 ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அலுமினியம் சல்பேட் பிளஸ் வாட்டர் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அலுமினியம் சல்பேட் பிளஸ் ஹைட்ரஜன், அவ்வளோதான், வேற எந்த பை ப்ராடக்டும் இங்க ஃபார்ம் ஆகுறது இல்லை. ஸோ இது ஒரு கம்பேரிசனோட படிச்சோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஓகேயா, ஸோ அலுமினியம் ரியாக்ட் வித் சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னா அலுமினியம் சல்பேட் பிளஸ் ஹைட்ரஜன். அலுமினியம் வித் கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட்னா அலுமினியம் சல்பேட் பிளஸ் வாட்டர் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. மிஸ் அப்ப இங்க ஃப்ரண்ட்ல போட்டிருக்கக்கூடிய 2, 6 இதெல்லாம் என்ன மிஸ் பண்றது? முடிஞ்சா அந்த நம்பர்ஸ் எல்லாம் தரோ பண்ணிக்கோ, முடியலையா அந்த நம்பர்ஸை விட்டுட்டு மீதமில்ல ஈக்குவேஷன்ஸை நீ கரெக்டா எழுதினாலே போதும். ஓகேவா, ஸோ உனக்கு எந்த அளவுக்கு ஈஸியா சொல்ல முடியுமோ அந்த மாதிரிதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு, மோர் டு நோல கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஓகேயா, ஏன் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் why does aluminum not react with concentrated or dilute nitric acid? ஏன் இந்த நைட்ரிக் ஆசிடோட இது வந்து ரியாக்ட் பண்றது இல்லை? ஸோ மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன் ஆக்சைடு ஃபில்ம் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகேயா, ஸோ அப்போ அந்த அலுமினியத்தை சுற்றி என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்சைடு ஃபில்ம் அந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுறதுனால இது என்ன பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்றது இல்லை. ஓகேயா, ஸோ இதுதான் மெயினான ரீசன். தென் லாஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த அலுமினியத்தை நம்ம என்னவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா we can use as a powerful reducing agent. ஓகே, ரெடியூசிங் ரிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th கிளாஸ்ல நீ படிச்சிருப்பேன். ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ்னா என்ன? ஹைட்ரஜனை உள்ள ஆட் பண்ணலாம் இல்ல ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணலாம். ஓகேயா,
ஸோ இப்போ இந்த மாதிரி இங்க என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு பாரு. இப்போ அலுமினியத்தை இந்த அயன் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்க போறோம். ஓகேயா, இங்க என்ன ப்ராசஸ் இப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ரிடக்ஷன் ப்ராசஸ்னா என்ன சொன்னேன்? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அயன் ஆக்சைடா இப்ப நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா அயனா கன்வெர்ட் பண்ண போறோம். இது யாரால நடந்தது? அலுமினியத்தால நடந்தது. எப்படி நடந்திருக்கு? ஸோ இங்க இருக்கக்கூடிய அலுமினியம் இந்த அயன் ஆக்சைட்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணி அதை என்ன ஆயிடுது அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடா அது கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அலுமினியத்துக்கு என்ன பவர் இருக்கு? இட் கேன் பி ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அயன் ஆக்சைடா அயனா அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகேயா, ஸோ இப்போ நமக்கு இன்னும் என்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா அலுமினியத்துக்கான பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஓவரால் இப்போ என்னென்ன கிளாஸ்ல நம்ம டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கான எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபுல்லுமே பார்த்துருக்கோம். ஸோ ஹால்ஸ் ப்ராசஸ், பேயஸ் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கான பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர். ஸோ காப்பரை அதுக்கான ஓர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நேம் பண்ணதே வந்து ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னு பாரு, காப்பருக்கான லத்தீன் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்ரம். ஓகே, அந்த குப்ரம்ல இருந்து வந்ததுதான் காப்பருக்கான சிம்பிள் Cu. ஓகேயா, காப்பருக்கான சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா Cu. ஸோ அப்ப இதுக்கான அந்த நேம் வந்து எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இட் வாஸ் நேம்ட் அஸ் குப்ரம் பை த ரோமன் பிகாஸ் they got it from the island of Cyprus. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பரை நம்ம எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஐலாண்ட் ஆஃப் சைப்ரஸ். ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு காடோட நேம்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குப்ரம்ன்ற நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரோமன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, ஸோ அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அங்க நோட் பண்ணிருக்கக்கூடிய இந்த மெட்டலுக்கான நேம் குப்ரம் அப்படின்னு நமக்கு நேம் பண்ணதே யாரு அப்படின்னா அங்க உள்ள ரோமன் பீப்புள்ஸ் தான். ஓகேயா, இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கம்பைன்டு ஸ்டேட். நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா பியூர் காப்பராகவும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா அது காப்பர் ஆக்சைடு, காப்பர் சல்ஃபைடு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஃபார்மேஷன்லயும் அது இருக்கலாம். ஓகேயா, ஸோ அப்ப காப்பருக்கான ஹோஸ் என்னென்ன அப்படின்னு பாரு. ஹோஸ் ஆஃப் காப்பர், ஃபர்ஸ்ட் ஒன் காப்பர் பைரைட்ஸ், ஃபார்முலா CuFeS2. ஓகேயா, காப்பர் பைரைட்ஸுக்கான ஃபார்முலா CuFeS2. தென் குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் ஃபார்முலா வந்து Cu2O. ஓகேயா, Cu2O. தென் காப்பர் கிளான்ஸ் Cu2S. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. இந்த நேமை கொஞ்சம் தரவா பண்ணிக்கும். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஓஸ் ஆஃப் காப்பர் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப ஓஸ் ஆஃப் காப்பர்னா இதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட முடியாது, ஃபார்முலாஸும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். ஸோ காப்பர் பைரைட் CuFeS2, தென் குப்ரைட் Cu2O, காப்பர் கிளான்ஸ் Cu2S. ஓகேயா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி விச் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம் அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுவோம்? பாக்சைட் சொல்லுவோமா? அதே மாதிரி சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் வந்து என்ன அப்படின்னா காப்பர் பைரைட்ஸ் தான். அங்க வந்து பாக்சைட்ல தான் நிறைய பாக்சைட் கிடைச்சது. ஸோ அலுமினியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பாக்சைட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதே மாதிரி காப்பர் வந்து பாத்தீங்கன்னா காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஓர் வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல எதோட அவைலபிலிட்டி ஹையா இருக்கு அப்படின்னா காப்பர் பைரைட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ the chief core of copper is copper pyrites அப்படின்றோம். It yields nearly 76% of the world production of copper. Okay, 76% of copper வந்து நம்ம எதுல இருந்து மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த காப்பர் பைரைட்ஸ் இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகேயா, ஸோ அப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றதான் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் என்னன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுல இருக்கக்கூடிய அந்த கேங்கு, அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கான ப்ராசஸ் நேம் தான் கான்சென்ட்ரேஷன். ஸோ இங்க நமக்கு
காப்பர் பைரைட்ஸ் அப்படின்றது ஒரு சல்ஃபைடு ஓர். ஏன்னா லாஸ்ட் எண்டு எதோட முடியுதுன்னு பாரு, சல்ஃபைடோட முடியுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு சல்ஃபைடு ஓர். சல்ஃபைடு ஓரெல்லாம் ஜென்ரலா என்ன மெத்தட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? ரோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஆக்சைடு ஓரா இருந்தா கிராவிட்டி செப்பரேஷன், சல்ஃபைடு ஓரா இருந்தா ரோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஒன் வேர்டுல நமக்கு இது கேட்கலாம்ப்பா, இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. சல்ஃபைடு ஓரா இருந்தா ரோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ராக்கி இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு ரோஸ்டிங். ரோஸ்டிங்ல என்ன பண்றாங்க? நல்ல ஹாட் ஏரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள பாஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல அந்த ஓர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், மற்ற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒன் பை ஒன் ரிமூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இதெல்லாம் அங்க நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஹாட் ஏர்னால என்ன ஆயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபைனலா அந்த காப்பர் பைரைட் CuFeS2 அந்த ஹாட் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி Cu2S plus FeS plus SO2 அது கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, காப்பர் சல்ஃபைடு, அயன் சல்ஃபைடு பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அது கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கான்சென்ட்ரேஷன், தென் செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங். ரோஸ்டிங்ல என்ன ரோஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஃப்ரை பண்ணுவோமா? ஓகேவா? நல்லா போட்டு என்ன பண்ணுவோம்? நல்லா அதை ஹீட் பண்ணுவோமா? அந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் தான் இப்போ இங்கேயும் நடந்திருக்கா. ஸோ அப்படி ரோஸ்டிங் பண்ணக்கூடிய டைம்ல அந்த காப்பர் பைரைட் CuFeS2 இருக்கு பார்த்தியா? ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி Cu2S plus FeS plus SO2 அது என்ன ஆயிடுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா ரோஸ்டிங். தென் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸ்மெல்டிங்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. The roasted ore is mixed with powdered coke sand and is heated in a blast furnace to obtain matte. ஓகே, இப்ப நமக்கு 3 சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. யார் யாரு? Cu2S, FeS plus SO2. இப்ப அதுல இருக்கக்கூடிய Cu2S FeS தான் நமக்கு வேணும். ஏன்னா அதுல தானே அந்த காப்பர் மெட்டல் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கா. ஸோ இப்ப இந்த சல்ஃபர் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 ப்ராடக்டையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கலெக்ட் பண்றதுக்கான அடுத்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங். ஸோ அப்போ இந்த 2 சப்ஸ்டன்ஸுக்கும் நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா மேட்டி அப்படின்றோம். The slag is removed as waste. ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இல்லை இந்த ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்லாக், அந்த கசாடெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேஸ்டா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுறோம். The next ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா பெசிமரைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா பெசிமரைசேஷன். பெசிமரைசேஷனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பெசிமர் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த கன்வெர்ட்டர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப அந்த மேட்டியை ஃபுல்லும் நம்ம எடுத்துக்கிறோம். மேட்டின்றது யாரு? ப்ரீவியஸ் ஸ்டெப்ல நம்ம பார்த்தோமா? Cu2S plus FeS. இதுக்கான நேம் தான் மேட்டி. மிஸ் நீங்க வாட்ஸ் சொல்லிட்டு போறீங்க, இது என்ன மிஸ் ஒண்ணுமே ப்ராசஸ் புரியலையே மிஸ். வெயிட் பண்ண, இப்போதைக்கு இந்த புக்ல உள்ள கான்செப்டை மட்டும் நான் முதல்ல ஓரலா சொல்லிடுறேன். அதுக்கான வீடியோ பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா கிளியரா கிடைக்கும். ஸோ அப்ப மேட்டியில யார் யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்? Cu2S FeS தான் இருக்கு. இப்ப இதுல FeS வந்து நமக்கு அடிஷனல் பை ப்ராடக்ட் தான், அது வந்து மெயின் கிடையாது. நமக்கு Cu2S தான் மெயின் ப்ராடக்ட். ஸோ அப்ப அந்த FeS ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பாரு. அந்த ஹாட் ஏரை நம்ம பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல ஏர்ல யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாரு. ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப FeS plus 3O2 gives 2FeO plus SO2. சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸா லிபரேட் ஆயிடுது. இப்ப யார் மட்டும் இருக்கிறா? FeO, அயன் ஆக்சைடு மட்டும் இருக்கா. அதோட என்ன ஆட் பண்றோம்? சிலிக்கா. சிலிக்காவை ஆட் பண்ணக்கூடிய டைம்ல அது FeSiO3 அயன் சிலிகேட்டா ஸ்லாக்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் கசடு. ஸோ அந்த அயன் சிலிகேட் வந்து ஸ்லாகா கன்வெர்ட் ஆகி அது ரிமூவ் ஆயிடும். இப்ப ஃபைனலா யார் மட்டும் இருக்கிறா? Cu2S மட்டும் இருக்கு. அதுல அந்த ஹாட் ஏரை பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல Cu2S வந்து Cu2O காப்பர் ஆக்சைடா அது கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா மிஸ்? அப்ப அந்த S என்ன ஆச்சு? அந்த S ஆக்சிஜனோட கம்பைண்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடா அது கன்வெர்ட் ஆயிடுது. அந்த Cu2O-வை அகைன் Cu2S கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா நமக்கு காப்பர் கிடைச்சிருது. ஓகேயா?
இந்த காப்பரை செப்பரேட் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு ப்ராசஸ், இவ்வளவு தூரம் நம்ம மெனக்கட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ ஃபைனல் நமக்கு காப்பர் கிடைச்சிருக்கா. இந்த காப்பருக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளிஸ்டர் காப்பர். என்ன மிஸ் இன்னமுமா காப்பர் கிடைக்கல அப்படின்னா, இந்த பிளிஸ்டர் காப்பர்ல வந்து this blister copper contains 98% of pure copper and 2% of impurities இருக்கு. ஓகே, இது இன்னும் நம்மளுக்கு வந்து பியூரா காப்பர் மட்டும் கிடைக்கல, காப்பர் ஃபார்ம்ல இருக்கு. பட் ஆனா இதோட ஒரு சில இம்பியூரிட்டிஸும் இதோட மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுக்கு நம்ம என்ன நேம் பண்றோம் அப்படின்னா பிளிஸ்டர் காப்பர் அப்படின்றோம். ஓகே, என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இம்பியூரிட்டிஸை இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங். இப்போ இதுக்கு முன்னாடி அலுமினியத்துல எப்படி நம்ம அந்த ஹால்ஸ் ப்ராசஸ்ல எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ராலிட்டிக் அப்படின்னு சொன்னாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா யார் யார் வரணும்? ஒரு கேத்தோடு, ஒரு ஆனோடு, ஒரு எலக்ட்ரோலைட். ஓகே, எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா யார் யார் வரணும்? கேத்தோட், ஆனோட், எலக்ட்ரோலைட். ஸோ கேத்தோட நம்ம என்ன யூஸ் பண்றோம்? காப்பர் மெட்டல். ஆனோடு, ஓகே, ஆனோடு அந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல நம்ம யாரை கொண்டு வரோம்? இம்பியூர் காப்பர் மெட்டல். கேத்தோட் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும், ஆனோட் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஸோ அப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல யாரை பிளேஸ் பண்றோம்? காப்பர் மெட்டல். அது எப்படிப்பட்ட காப்பர் மெட்டல்? பியூர் காப்பர் மெட்டல். ஆனோட்ல என்ன யூஸ் பண்றோம்? இம்பியூர் காப்பர் மெட்டல். தென் எலக்ட்ரோலைட்டா என்ன யூஸ் பண்றோம்? காப்பர் சல்பேட் சொல்யூஷன் acidified with sulfuric acid. ஓகேயா, காப்பர் சல்பேட் சொல்யூஷன் acidified with sulfuric acid. ஸோ அப்ப நம்ம ஹெவியான கரண்ட்டை பாஸ் பண்றோம். கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல நம்ம உள்ள வச்சிருக்கோம் பாத்தியா, எந்த இடத்துல இம்பியூர் காப்பர் மெட்டல்? ஆனோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பியூர் காப்பர் மெட்டல் இருக்கு. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அதுலயே இருக்கும். பியூர் காப்பர்லாம் ஆட்டோமேட்டிக்கா எதை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கேத்தோட வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேயா, இந்த மாதிரியான மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காப்பரை வந்து செப்பரேட் அவுட் பண்றோம். இது உனக்கு நான் ஃபாஸ்டா சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது லேட்டா உள்ள ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னா உனக்கு ஐடியா கிடைச்சிடும். Extraction of copper. Have a look at the periodic table. Can you identify the position of copper? Exactly. Period number and group number 11. It is represented by the symbol Cu. Its atomic number is 29 and atomic mass is 63.54. It exhibits valency of 1 and 2. Copper. So copper kana
வேலன்சி, பீரியாடிக் டேபிள், அதோட பொசிஷன், இது எல்லாமே பார்த்துட்டேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இதோட அக்கரன்ஸ் எந்த எந்த இடத்துல நிறைய அது கிடைக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. கவனி. Was initially found in island of Cyprus. So, copper as cuprum. It is found in native state as well as in combined state. Native copper is found in Michigan. In India, copper is mainly found in Singhbum, Bakery and Dardia, and in Tamil Nadu. Let's see the ores of copper. ஃபர்ஸ்ட் அதுக்கான அக்கரன்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க கவனி. Copper pyrite, cuprite or ruby copper, and copper glass. Let me repeat. Copper pyrite, cuprite or ruby copper, and copper glass. Copper is mainly extracted from chief ore, copper pyrite. Nearly 76% of the world's production of copper. Now let's see how copper is extracted from copper pyrite. The chief ore. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ காப்பர் பைரைட்ஸ், தென் ரூபி காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல அந்த மாதிரி ஒரு ரெட்டிஷான ஃபார்ம்ல தான் அது இருக்கு. தென் காப்பர் கிளான்ஸ் இந்த ஃபார்மேட்ல எல்லாம் இருக்கு. பட் ஆனால் சீஃப் ஓர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பைரைட்ஸ் தான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரஷிங் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இதெல்லாம் நடக்க போகுது. கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. Copper pyrite is crushed
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ப்ராசஸ் முடிச்சு. ஸோ இதை நல்லா க்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது சல்ஃபைடு ஓர் அப்படின்றதுனால இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் மெத்தட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்க்கான டேங்க் தான் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது. And then concentrated by float flotation process. ஸோ அந்த ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா கீழே டெபாசிட் ஆயிடுது. மேல உள்ள ஃபோம் அந்த ஓர் மட்டும் என்ன ஆயிடுது அப்படின்னா ரோஸ்டிங் ப்ராசஸ்க்கு வருது. இங்க இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் பைரைட் ஓர் மட்டும் தான் இது CuFeS2. It is strongly in the reverberatory furnace by passing excess of air. Okay, the hot What air happens during roasting? Moisture and the volatile impurities are removed. And also, ஸோ டாப்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓர் பாஸ் ஆயிட்டு இருக்கு. கீழ இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹாட் ஏரை வந்து உள்ள பாஸ் பண்றோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணக்கூடிய டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ரிமூவ் ஆயிடும். அதுல இருக்கக்கூடிய மற்ற இம்பியூரிட்டிஸ் நான் தான் சொன்னேன் பாத்தியா, ஆர்சனிக், செலீனியம், இந்த மாதிரியான இம்பியூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஹாட் ஏரோட ரியாக்ட் பண்ணி அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுது. sulfur, phosphorus, ஸோ இதெல்லாம் நமக்கு அடிஷனல் தான், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். arsenic, and antimony that are present as impurities are removed as volatile oxides. Further, copper pyrite is partly converted into sulfides of copper and iron. Look at the blast furnace made up of steel plates lined inside with fire clay bricks. Now drop a mixture of roasted ore, powdered coke, and sand into the furnace and heat it. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராசஸ் வந்து ரோஸ்டிங் பா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிமரைசேஷன். ஓகேயா, Simultaneously, a hot air at 800 degrees Celsius is pumped into the tuyeres near the base of the furnace. ஸோ அந்த ஹாட் What ஏரை happens? அந்த ஹாட் ஏரை பாஸ் பண்றதுக்கு இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்றத கவனிச்சிருப்பேன். ஓகே, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேகை வந்து ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேக்ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஹாட் ஏர் வந்து அந்த கன்வெர்ட்டருக்குள்ள பாஸ் ஆகுது. Impure ferrous sulfide and cuprous sulfide are converted to their respective oxides and forms the fusible slag of ferrous silicate, which gets settled down at the bottom of the furnace. This fusible slag is removed as a waste from the upper layer. The rest of the unchanged ferrous and cuprous called matte
is removed from the lower layer. So இங்க நமக்கு present ஆயிருக்கிறது வெறும் copper sulfide. ஓகே, Cu2S மட்டும் தான் பாத்தீங்கன்னா இங்க present ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுல present ஆயிருந்த FeS அயன் சல்ஃபைடை அயன் ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணி திரும்ப அந்த அயன் ஆக்சைடோட சிலிக்கா, ஓகேயா, அந்த சாயில் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது அயன் சிலிகேட்டா கன்வெர்ட் ஆகி ஸ்லாக், இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ்ல பார்த்துருப்பேன், அந்த ஸ்லாகா கன்வெர்ட் ஆகி அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தனியா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலா நமக்கு யார் மட்டும்தான் இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னா Cu2S. ஓகே, அவனோட புக்ல பெசிமரைசேஷன்ல 3rd ஈக்குவேஷன் இருக்கு பாத்தியா, அந்த ஈக்குவேஷன்ல உள்ள Cu2S மட்டும்தான் இங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு. Now look at the Bessemer converter. It is mounted on a horizontal axis fitted with small pipes called tuyeres. The molten matte obtained in the smelting process is transferred into it. A blast of hot air and fine sand is pumped into the tuyeres. If any of the sulfur, arsenic, and antimony are still present, ஸோ இந்த சல்ஃபர் ஆர்சனிக்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அது இன்னுமே கூட என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த காப்பரோட கம்பைண்ட் ஆயிருக்கலாம். ஸோ அது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே கூட அதை நம்ம ஹாட் ஏரை பாஸ் பண்ணி அந்த காப்பர்ல இருக்கக்கூடிய அந்த அன்வான்டட் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். They escape as their respective oxides. Then ferrous sulfide is oxidized to ferrous oxide and combines with silica to form ferrous silicate as slag. Okay. Similarly, cuprous sulfide is oxidized and forms cuprous oxide, which then reacts with cuprous sulfide and forms copper. It is of 98% pure. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காப்பருமே பியூர்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் 98% தான் காப்பர் இருக்கு, ரிமைனிங் 2% இம்பியூரிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து பிளிஸ்டர் காப்பர். Called copper. Still it contains 2% impurities. It is purified by electrolytic refining. Take impure copper metal as anode and thin plate of pure copper metal as cathode. Take copper sulfate solution acidified with sulfuric acid as electrolyte. Now pass electric current through the electrolyte. Pure copper is deposited at the cathode, whereas impurities settle down near the anode, called anode mud. ஸோ இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். ஸோ ஆனோடில் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இம்பியூர் காப்பரை ஃபுல்லும் நம்ம ஆனோடில் பிளேஸ் பண்றோம். பியூர் காப்பரை வந்து கேத்தோட எடுத்துக்கிறோம். ஸோ கேத்தோடுக்குள்ள சார்ஜ் வந்து நெகட்டிவ், ஆனோடுக்குள்ள சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ ஆனோடில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஏன்னா அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா. ஸோ அப்போ அது எதை அட்ராக்ட் பண்ணி போயிட்டு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்கும். ஸோ நெகட்டிவ்ல யார் இருக்கா, நெகட்டிவ் தான் கேத்தோடுன்னு சொல்றோம். ஸோ அதுல பியூர் காப்பர் மெட்டல் இருக்கு. ஸோ அப்ப இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கீழேயே விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா இது எதை ரீச் பண்ணி போகுது அப்படின்னா கேத்தோட ரீச் பண்ணி போயிட்டு இருக்கு. Thus, pure copper metal is extracted from copper pyrite. So what are all the processes involved in the extraction of copper? Crushing and concentration. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன ப்ராசஸ் இதுல நம்ம பண்ணோம் அப்படின்றத அகெயின் ரீகால் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கிரஷிங், தென் செகண்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கான்சென்ட்ரேஷன், தேர்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ரோஸ்டிங், ஸ்மெல்டிங், பெசிமரைசேஷன், இந்த ப்ராசஸ் எல்லாம் இதுல நடந்திருக்கு. ஓகேவா, roasting, smelting, bessemerization, and electrolytic refining.
ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் உனக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் ரீகால் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்தேனாலே போதும், உனக்கு அந்த வீடியோ பார்க்கக்கூடிய டைம்ல உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேயா? ஸோ இன்னைக்கு கிளாஸை இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அலுமினியத்துக்கான எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், தென் காப்பருக்கான எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸும் பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு உனக்கான ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய அந்த 2 மெட்டல்ஸ்க்கான எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை நல்லா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோ. ஓகேவா? இதுக்கான யூசஸை வந்து கொஞ்சம் தரோ பண்ணிடு. ஓகே, யூசஸை வந்து தரோ பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ டாமா.